வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நம்ம ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே அதிகமாக மசாலா இல்லாமல் நமக்கு சாதம் உடையாமல் நல்லா உதிராக எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். நான் அடிகனமான ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் ஒரு 5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை. நமக்கு ஜாஸ்தி மசாலா தேவையில்லை, இந்த மசாலா மட்டுமே நமக்கு போதும். இது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவோட வாசனையெல்லாம் நல்லா எண்ணெயில் இறங்குற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு வெங்காயத்தில் நல்லா நம்ம வதக்கிடணும். வெங்காயம் வதக்கினா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கிலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த அளவுக்கு வதக்கினா தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணிக்கெலாம் கொஞ்சம் பெரிய பீஸ் போட்டால் தான் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த மசாலாவோடு நம்ம சிக்கனை நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இது ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன்லேருந்து தண்ணி வரும், நம்ம அது வரைக்கும் மூடி போட்டுடலாம். நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வதக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நான் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். நீங்கள் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. நான் பச்சை மிளகா காம்பு கிள்ளிட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் கட் பண்ணலாம் இல்லை, அப்படியே சேர்த்துவாங்க. நமக்கு பச்சை மிளகா வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தோம்னா தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவே போதும் நமக்கு. இப்போ நான் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூளே கரெக்டாக இருக்கும் நம்ம செய்ய போகிற அந்த 1/2 கிலோ பிரியாணிக்கு. இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து நான் புழிஞ்சு விட்டுடுறேன். நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் இந்த கிளாஸால் தான் நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அந்த 1 கிளாஸ் அரிசிக்கு நமக்கு 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் சேர்த்து செய்யும்போது நமக்கு 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக பாத்திரத்தில் சேர்க்கும்போது நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி தேவை, கொஞ்சம் ஆவியில் போகும். அதனால் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 2.25 கிளாஸ் நமக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் சேர்த்து பண்ணும்போது நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ நம்ம கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு சிக்கன் நல்லா வெந்துடும்.
பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த 1 கிளாஸ் அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா 2 டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். நாம் இந்த மாதிரி அரிசி நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு பிரியாணி உதிர் உதிராகவும் இருக்கும், நமக்கு சாதம் நல்லா நீண்டும் வரும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. சாதம் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ஜென்டிலாக தான் நம்ம கலக்கணும். ரொம்ப ஹார்டாக கலந்தோம்னா நமக்கு சாதமெல்லாம் உடஞ்சி வந்துடும். லைட்டாக கலந்து விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டோம்னாலும் நமக்கு அடி பிடிச்சிடும். சாதத்தை கலந்து விட்டுட்டு நம்ம திருப்பி மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் மூடி வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடுச்சு. நம்ம ஒரு டைம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது மாதிரி சமப்படுத்திட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு தம் வச்சுக்கலாம். நம்ம தம் வைக்கிறது கறியெல்லாம் வச்சு வைக்க முடியாது, அதனால் லைட்டாக வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் வச்சுருக்கேன் தம். இது ஒரு 20 நிமிஷம் நமக்கு தம்மில் வச்சுருக்கணும். பாருங்கள், அடுப்பு சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு தம் வச்சுருந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சாதம் வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா எப்படி உதிர அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. சாதமும் நமக்கு உடஞ்சி வரல. ரொம்ப அருமையான உதிரான டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.